பென்னி குயிக் சார் வணக்கம். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்க அது சம்பந்தமான நிகழ்ச்சி நடத்தினோம். நீங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு போட்டது இல்லையா, மாடுகளுடைய சாணத்தினால் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி, நோய் பரவுகிறது, உயிரினங்களுக்கு பல வியாதி அது பாதிக்கப்படுதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அதனாலதான் அந்த மாடுகள் எல்லாம், மலை மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்குள்ள கொண்டு போக கூடாதுன்ட்டு. அதுக்கு அப்பீல் போனாங்களான்ட்டு எனக்கு தெரியல. நான் போன முறையும் உங்ககிட்ட கேட்டேன். இன்னைக்கு அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய இந்த ஜீவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த உத்தரவை உறுதிப்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கிறதா? கண்டிப்பாக மாறி இருக்குது. ஏனென்று கேட்டால், இந்த நாங்க காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி வேண்டும் சொல்லிட்டு காலங்காலம் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த களத்துக்கு 22 வருஷம் ஆச்சு. எனக்கு முன்னால எங்க அண்ணன்மாரெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கேட்டது காட்டுப்பன்றியை சுட்டுக் கொள்வதற்கு நாங்கள் உரிமை கேட்டா, நீ என்ன செய்யற, ஜீவோல வனப்பகுதியில என்ன செய்யக்கூடாது, மாடுகளை மேய்க்க கூடாதுன்னு இந்த ஜீவோல திணிக்கிற நீ. சரி, வனப்பகுதிக்குள்ள பேயக்கூடிய மாடு நாட்டு மாடு. ஓகே. இந்த ஊருக்குள்ள கலப்பின பசுக்களை வைத்து என்ன செய்தாங்க, பால் கறந்துகிட்டு இங்க வித்துட்டு இருக்காங்க. நாட்டு மாட்டு பசுமால் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது சுத்தமான போலி. இங்க வனப்பகுதியில பெய்யக்கூடிய மாடுகள் தான் இன்றைக்கு நாட்டு மாடு. அதுதான் இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்திற்கும் இந்த மண்ணினுடைய வளத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது, மூலதனமாக இருக்கக்கூடியது. அதை எதுக்காக நீ மலையில மேயக்கூடாதுன்னு சொல்ற? நான் ஒண்ணு கேட்கட்டா, மலையில இருக்கக்கூடிய குறிப்பாக டைகர் ரிசர்வுக்குள்ள எத்தனை ரிசார்ட் கட்டி வச்சிருக்கிறான்? டைகர் ரிசர்வுக்குள்ள ரிசார்ட் கட்டி வச்சுட்டு விடிய விடிய குடிக்கான், விடிய காலம் பாட்டில தூக்கி வனப்பகுதியில போட்டு உடைக்கிறான். அதை திங்கக்கூடிய அல்லது அதை அதுல மிதிக்கக்கூடிய வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்படுது. அதுக்கு ஒரு ஜீவோ போட பார்ப்போம். இந்த ஜீவோ 7ல அதை கொண்டு வா பார்ப்போம். ரிசர்வ் டைகர் ரிசர்வுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிசார்ட்டுகளை இழுத்து பூட்டுவோம்னு சொல்லி இந்த ஜீவோல நீ போடல. ஆனா நீ என்ன செய்யற, நாட்டு மாடு மேல வரக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப நாட்டு மாடு மேல வரக்கூடாதுன்னு இந்த ஜீவோ போட்ட இந்த 19 பெரிய ஆட்களும், நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ரிசார்ட் அடைக்கிறது உத்தரவு போட முடியுமா அவங்களால? சொல்லுங்க, போட மாட்டாங்க. அப்போ ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை கொடுத்த அந்த உத்தரவை இவங்க என்ன செய்யறாங்க, செயல்படுத்துகிறார்கள். இந்த ஜீவோ 7 என்ன இது செயல்படுத்தி இருக்கு. இது திரும்ப பெறப்பட வேண்டும் அப்படிங்கறத விட இது மொத்தமாக இழுத்து பூட்டி இந்த ஃபைல் என்ன செய்யணும், குப்பையில கொண்டு போட சொல்லுங்க. வனத்துறை அமைச்சர் தெளிவில்லாம பேச சட்டமன்றத்தில். வனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள் மிகுந்த அனுபவசாலி, மிகுந்த நிர்வாக திறன் பெற்றவர். அவர் சொல்றாரு, இது குறித்து தெளிவாக அறிவிக்க முடியாமல் தடுமாறுகிறார். அதான் உண்மை. நான் கேட்குது, வனப்பகுதியிலிருந்து வெளியே நாட்டுக்குள்ள விவசாயத்தை அளிக்கக்கூடிய காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சட்டம் இயற்றி தாருங்கள் என்று கேட்டால், அங்க நாட்டு மாடல கை வைக்கிறாங்க. இது என்ன வகையான அணுகுமுறைன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க சார், இது என்ன வகையான அணுகுமுறை? எனக்கு என்னன்னா சார், நீங்க மனித காட்டுப்பன்றி மோதல் குறித்து தான் சி கிரேட் சயின்டிஸ்ட் டாக்டர் மணிமுடி ஒருங்கிணைப்பாளராக கொண்ட இந்த குழு இந்த ஆய்வறிக்கையை தயாரிச்சிருக்குது. ஆமா ஆமா, இது ஒரு 43 பக்கம் ஆய்வறிக்கை. முன்னால இருக்கிறதெல்லாம் சேர்த்தனம்னா ஒரு 50 பக்கம் வருது. ஆமா, நீங்க இது முழுக்க இந்த வைல்ட் லைஃப் அட்டாக் பத்தி, ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் பத்தி தான் வருது. இதுக்கு உள்ளார இதன் அடிப்படையில் இவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த மாடு மேல போறதுனால பிரச்சனை வருதுங்கிறது எதனால இதுக்கு இந்த ஜீவோக்குள்ள வருது? ஒரு திட்டமிட்ட வேலை சார் இது, சரிதா? ஒரு திட்டமிட்ட, இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வேலை. சரி, நீங்க இதுக்குள்ள நீங்க மாட்டை கொண்டு வர வேண்டிய தேவை எங்க இருக்கு? லட்சக்கணக்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே சுதந்திரமாக சுற்றி திரிந்த நாட்டு மாடுகள் இன்னைக்கு என்ன செய்யுது, ஊருக்குள்ள பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாட்டை, நாட்டு மாட்டை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இந்த ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், நாங்கெல்லாம் பெரிய அதிகாரிகள், நாங்க பெரிய ஆட்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த நாட்டு மாட்டின் மீது கை வைக்க வேண்டிய அவசியம் எங்கே வந்தது? ஓகே, அதான் கேள்வி. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, நாட்டு மாட்டை அழிக்கிறதின் மூலமாக நீங்கள் விவசாயத்தை அழிக்கிறீர்கள். இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு சார். பெர்டிலைசர்ஸ் என்ன செய்யணும், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு இந்த மண்ணை மலடாக மாற்ற வேண்டும் என்கிற திட்டத்தை தவிர இந்த நாட்டு மாட்டை வனப்பகுதியில போய் மேய்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு சார். இது ஒரு வகையான கார்பரேட் தரம் சார். நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், இது அரசு சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தால் கூட நான் சில உண்மைகளை சொல்ல வேண்டியது இருக்கு. இது முழுக்க ஒரு கார்பரேட் தனம்.
அதனால்தான் என்ன செய்கிறார்கள், நாட்டு மாட்டை ஒழித்து கட்டிவிட்டு, இப்போ ஒண்ணு சொல்லவா, நாட்டு மாட்டு கெடை போடுவாங்க சார் ஊருக்குள்ள, எங்க பகுதியில தெரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு மாட்டு கிடை போடுவாங்க. அந்த கிடை போட்ட விளை நிலம் எப்படி இருக்கும், எங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு விளைச்சலை தரக்கூடியது. அங்க இந்த இறக்குமதி செய்யப்பட்ட உரங்களுக்கு வேலை இல்லாத காடு, அந்த காடு கிடை போடப்பட்ட காடு, தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு அந்த பழக்கம் அத்து போச்சு. என்ன, எப்படியாவது காட்டுல போயாவது மாடு மேயட்டுமேனு பாக்குறோம், அதுக்கு அனுமதி இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான், நாட்டு மாடு வளர்த்தக்கூடிய விவசாயி அந்த நாட்டு மாட்டை வித்து கொண்டே வருகிறான். நாட்டு மாடு எண்ணிக்கை குறைய குறைய இங்க உரம் மூட கூடிக்கிட்டே இருக்கு சார். ஓகே, உரம் மூட கூடிக்கிட்டு ஒரு தந்திரோதான். ரவீந்திரன் சார் கணக்கு. ஆம், இதை நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த GO7 முழுமையாக திரும்ப பெறப்பட வேண்டும். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துக்களை, போராட்டத்தை தொடங்குவோம், வேற வழி இல்ல. ஓகே வழி இல்ல சார். இந்த ஹியூமன் வைல்ட் பிக் கான்ஃபிளிக்ட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த வைல்ட் லைஃப் பாலிசி ரிசர்ச்ல எந்த இடத்துலயும் இந்த மாடு சம்பந்தப்பட்ட படத்தை கூட அவங்க பயன்படுத்தல. ஆமா, படத்தை கூட பயன்படுத்தல. நான் அந்த அறிக்கையில முக்கியமான பாயிண்ட்டை தவிர நானும் அந்த அறிக்கை 43 பக்க அறிக்கையை நானும் முழுமையாக படிக்கல. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான், தேவையானது மட்டும் தான் நானும் எடுத்தேன். எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த ஆய்வறிக்கையில் எங்காவது இவங்க இந்த நாட்டு மாடுகளால் நீங்க இந்த ஆய்வே என்னன்னா மனிதர்கள் காட்டுப்பன்றி மோதல் சம்பந்தமான ஆய்வறிக்கை மட்டும்தான். அந்த இடையில் இருக்கக்கூடிய மோதல் குறித்து தான் இந்த ரிசர்ச்சே நடந்திருக்குது, சரிங்களா? இந்த ரிசர்ச்சுக்குள்ள ஒருவேளை அவங்க இந்த மாடு மேய்ச்சலுக்கு போறதுனால பிரச்சனை ஆகுது அப்படிங்கறத எங்காவது குறிப்பிட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் நிச்சயமா படிச்சிருவேன் அதை. ஒருவேளை அதை குறிப்பிட்டு இருந்தால் அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது என்ன தப்பு? சார் பெனிகுட் சார், இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல இருக்கிறேன். சொல்லுங்க சார். இல்ல, அரசாங்கம், நான் ஒண்ணு சொல்லட்டா சார், அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் கூட இங்க ஒரு கருத்துரு தேவைப்படுது சார். நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது சார். ஓகே, கேக்குது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவெடுக்க முடியாது. நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? முதல்ல நான் கேட்கிறேன், யார்கிட்ட கேட்டீங்க? இங்க கருத்துரு கேட்கப்பட்டிருக்க வேண்டும். ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குது. சவுண்ட் வைங்கப்பா சார், நீங்க பேசலாம். உங்க கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் என்றுதான் அரசாங்கம் ஒரு குழுவை அமைக்கிறது. ஒரு பரிந்துரை தான், ரெக்கமெண்டேஷன், நாட் ஆர்டர். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர்டராக மாற்றியது யார் சொல்லுங்க? ஓகே, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர்டராக மாற்றியது யாரு? நீங்க ஆர்டராக மாற்றுவதற்கு முன்னால் அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகம் நாங்க என்ன கேட்கிறோம்? மனித மிருகம் மோதல்ல நாட்டு மாடு எப்படி சார் வந்துச்சு சொல்லுங்க? சரி, மனித மிருக மோதல் குறித்தான பிரச்சனையில நாட்டு மாடு நீங்க வனப்பகுதிக்கு போகக்கூடாது எதுக்காக உள்ள நீங்க சொல்றீங்க? தமிழ்நாடு மேற்கல் சமூக கூட்டமைப்பு இதற்கு தன்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஓகே ஓகே. அதனுடைய நிர்வாகிகளிடம் பேசும்போது இந்த ஜிஓ முழுக்க முழுக்க நாட்டு மாடுகளுக்கு எதிரானது என்று என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அதை மறுக்க முடியுமா அரசாங்கம்? சொல்லுங்க, மறுக்க முடியுமா? ஓகே. அதனால இந்த GO7 முழுமையாக திரும்ப பெறப்பட வேண்டும். ஓகே 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 ஓகே, பேசலாம்.